இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைய வசனம் 89ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். கிருப அது என்ன கிருப அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்போம். தகுதியில்லாத ஒரு மனுஷனுக்கு எங்கள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் கிருப. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாங்கள் அவ்வளவு பெருசாக படிச்சிருக்க மாட்டோம், திறமை இருக்காது. ஒரு வேலை தேடி போகிறோம், இன்டர்வியூக்கு போகிறோன்னா எங்களை விட படித்தவங்க டேலண்ட் ஆனவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்காது. ஆனால் எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். அது கிருபை. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் எங்களுக்கு அதுக்கான திறமை இருக்காது, எங்களுக்கு அதுக்கான பணம் இருக்காது, எந்த வசதியுமே இருக்காது. ஆனால் எங்களை விட நல்ல வசதி இருக்கும், டேலண்ட் இருக்கும். அவங்களுக்கு அது வாய்க்காது, எங்களுக்கு அது வாய்க்கும். அதுதான் கிருபை. நாங்கள் உயிரோடு வாழ்கிறதே ஆண்டவருடைய கிருபை தான். அதான் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கிருபையை எங்களை விட்டு ஒரு நாள் விலக்க மாட்டாராம். அவர் உண்மையில் பிசகாதவர். நாங்கள் எவ்வளவோ நேரங்களில் சோர்ந்து போயிருப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமே இருக்குதே அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிருப்போம். ஆனால் இல்லை, கர்த்தர் கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் உண்மையுள்ள தேவன், ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். உலகம் முழுவதும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தேசம், இஸ்ரவேல் தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொன்ன இந்த வசனம் தாவீது ராஜாவுக்கு என் ஆண்டவர் சொன்ன வசனம். தாவீது ராஜாவுக்கு சொல்லுவார், உனது விளக்கை அணையாமல் பாதுகாப்பேன்னு. தலைமுறை தோறும் என் கிருபை உன்னோடு இருக்கும், சந்ததியோடு இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இன்றைக்கு வரைக்கும் ஒரு குட்டி தேசம், எதிரிகளால் சூழ்ந்து இருக்கிற ஒரு தேசம், எப்போ பார்த்தாலும் யுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் தாவீது ராஜாவுக்கு என் ஆண்டவர் கொடுத்த அந்த வசனம், அந்த வாக்கு, அந்த வார்த்தையை விட்டு அவர் மீறாமல் இருக்கிறார். அந்த உண்மையில் அவர் பிசகாமல் இருக்கிறார். அதுதான் எங்கள் தேவன். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஆண்டவர் எப்பயோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இன்னும் எனக்கு அது நிறைவேறல அப்படின்னு சொல்லி. இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் அதை நிறைவேற்றுவார். இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். God bless you.